தான் இருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதியினத்தை நீங்க உணரணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் வந்துடக்கூடாது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைஞ்சா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனா அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க. இங்கு இருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க. தாய்மார்களை பார்க்கிறேன், அன்புலா காட்சியாக இருக்கிறது. இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எதிராளர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைமுடியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.